திவாகர் என்னும் தற்குறி தொடர்ந்து சோசியல் மீடியாலலாம் பார்த்துட்ருப்பீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம். அந்த தற்குறி வந்து நிறையா இன்டர்வியூக்கு போய் நிறையா கொலாப்ஸ் பண்ணி நிறையா விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்குது. அந்த தற்குறி என்ன சொல்லுது அப்படின்னா, சமீபத்தில் வந்து நடிகர் சூர்யா பற்றி தரகுறவாக பேசிச்சு, நடிகர் சூர்யாவை பற்றி பேசிச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபி முத்து வந்து அவர் வந்து லோ காஸ்ட்டு, அவரை பற்றிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லுது. இந்த தற்குறி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டு ஒரு கேஸ்ட்டை பற்றி பேசுது அப்படின்னா, இந்த அளவுக்கு தைரியம் யார் கொடுத்தது? இது முதல் கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தற்குறிக்கு வந்து தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எண்முறை மருத்துவராக இருந்து கொண்டு அந்த துறைக்கு தன்னால் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கப்படுது, கெடுதல் வருது, கெட்ட பேர் வருது அப்படிங்கிறதே உணர்ந்து கொள்ள முடியாத இந்த தற்குறி தொடர்ந்து போய் வந்து நான் ஃபிசியோதெரப்பி மருத்துவர், டாக்டர் அப்படின்னு சொல்லுது. இருக்கட்டுங்க, ஆனால் தன்னால் துறைக்கு நல்ல பேர் தான் வரணுமே தவிர, எந்த சூழ்நிலையும் எந்த காலத்தில் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு நல்ல எண்முறை மருத்துவராக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த தற்குறி தொடர்ந்து மீடியாக்களில் போய் நான் வந்து டாக்டருங்க அப்படின்னு சொல்லுது. சரி, நீ என்ன அதுக்காண்டி பண்ண, உன் துறைக்காண்டி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து 0 தான். அப்பப்போ கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு ஆக்டை பற்றி பேசுகிற. நீ எத்தனை கள போராட்டத்தில் கலந்துருக்கிற திவாகர்? சொல்லு பார்க்கலாம். உன்னுடைய துறைக்காக ஏற்பட்ட பிரச்சனைகள் பாரு, எத்தனை பிரச்சனை வந்து நீ நின்றுருக்கிற அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வருது. இதெல்லாம் தாண்டி இன்னும் மீடியாக்காரங்க வந்து இவனை போய் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க? நீங்களே சொல்கிறீங்க இவன் ஒரு ஃப்ராடு, புத்தலாட்டக்காரன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் போய் இவனை தொடர்ந்து போய் வீடியோ எடுக்கிறீங்க? உங்களுக்கு தேவை வியூஸு. அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை காசு. வீடியோவை காசு பண்ணணும். அதுக்காக போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. அதையும் நீங்கள் வந்து நிறுத்தணும் மீடியாக்காரங்க. இவனை கண்டுக்காமல் விட்டிங்கனாலே இவெல்லாம் காணாமல் போயிடுவான் சோசியல் மீடியாவிலேருந்து. அதையே மீடியாக்காரங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கீங்களா, தொடர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களாங்கிறது தெரியல. இந்த தற்கொலை வந்து தானாக தெரிஞ்சுனா தான் உண்டு. இல்லைன்னா மீடியாக்காரங்க வந்து இவனை கண்டுக்காமல் விட்டால் இவனே காணாமல் போயிடுவான். இதுதான் வலிங்க. இல்லைன்னா தொடர்ந்து போய் ஒவ்வொரு கேஸ்ட்டை பற்றி பேசுகிறதும், துறையை பற்றி பேர் கெடுற மாதிரி நடந்துக்கிறதும், இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத போயிட்டே இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளிங்கிறது வைக்க வேண்டிய காலம் வெகு சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.